அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்களே, பொதுவா இந்த ஜனனத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெற்று இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த மேச ராசிக்காரர்கள் நீங்க யாரு? அதாவது உண்மையாகவே நீங்க யாரு? உங்களுடைய உண்மையான முகத் தோற்றம் என்ன? அத பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோங்க. அதாவது உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறதுக்கான பதிவு தான் இந்த பதிவுங்க. ஸோ நம்ம சேனல்ல டைம் பார்க்க வரவங்க நீங்க தயவு செஞ்சு மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பதிவை பார்க்கலாங்க. மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இப்படின்னு இந்த 3 நட்சத்திரத்தை உள்ளடக்கியது தாங்க இந்த மேச ராசி. அதே போல மேச ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. பொதுவா இந்த மேச ராசிக்காரங்களை நிறைய மற்ற ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா நல்ல டீசன்சியா டிப் டாப்பா நல்லா ஹைஜீனிக்கா இருப்பாங்க. இவங்களுடைய பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் போது சரி ஸ்டைலியா நிற்குவாங்க. நல்லா ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இந்த மேச ராசிக்காரர்கள் நல்ல உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே போல நாம ஒரு ராசியில பிறந்திருக்கிறோம்னு வச்சுக்காங்க. ஏன்டா இந்த ராசியில நம்ம பிறந்தோம், ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க இந்த மேச ராசிக்காரர்கள் இந்த ராசியில பிறந்தது எவ்வளவு உயர்வு அப்படிங்கிறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். பொதுவா உங்க ராசி கட்டத்துல 1, 2, 5, 7, 9 வீடுகளில, அதாவது லக்னாதிபதி, குடும்பஸ்தான அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி, கலஸ்திரஸ்தான அதிபதி, பாக்கியஸ்தான அதிபதி அப்படின்னு இந்த 5 பேரும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதக அமைப்பு கொண்ட ஒரே ராசி இந்த மேச ராசி தாங்க. அதே போல கால புருஷவ தத்துவத்துல முதல் ராசியாக வலம் வரக்கூடியவங்களும் மேசராசி. எப்பவுமே எதையுமே நல்லா யோசிச்சு ஒரு முறைக்கு 2 முறை ஒரு முடிவை எடுக்கணும்னா ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சு முடிவு எடுப்பாங்க. அதுவும் நீங்க தாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பிறப்பு அதற்கு அப்புறம் தான் வருங்க. அதாவது உங்க குழந்தைகள் வளர வளர தான் உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றத்தை காண்பீங்க. அடுத்ததா மேசம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ராசிக்காரர்கள் ஒத்தே பார்க்க மாட்டாங்க. அதாவது கன்னி, விருச்சிகம். இந்த 2 ராசியுமே உங்களுக்கு எப்பவுமே ஒத்தே போகாதுங்க. அதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது சரி, அது தவறு அப்படின்னு எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தைரியமாக, துணிச்சலாக எடுத்து சொல்லக்கூடியவங்களும் நீங்க தாங்க. நீங்க மட்டும்தாங்க. அடுத்ததா உங்க குடும்பஸ்தானத்தை பத்தி பாத்தீங்கன்னா, உங்க குடும்பஸ்தான அதிபதியாக சுக்கிர பகவான் ரிஷப ராசியில இருக்கிறாருங்க. அப்ப உங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்துல யாரையும் எதுக்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. கணவன் மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க. அதே போல ரிஷப ராசியில சந்திர பகவான் உங்களுக்கு உச்சம் அடையறதுனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சது பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டா போகும். அது குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ், தொழில், வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அடுத்ததா 3வது வீடு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால மிதுன ராசியில, அதாவது புதன் பகவானுடைய வீடு. அதனால நீங்க என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி தான் வெற்றியை காண்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க கூட பிறந்தவங்க கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் அவங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடியவங்களும், அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய மனசும் உடையவங்க நீங்க மட்டும்தாங்க மேசராசி அன்பர்களே. அடுத்ததா 4வது வீடாக சுகத்தாயர் ஸ்தானம் அப்படின்றதுனால கடக ராசி, அதாவது குரு பகவான் இந்த வீட்டில் தான் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. அதே போல இது சந்திர பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால அப்ப இந்த 2 பேரும் சேரும்போது குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக வழிகாட்டியாக இருக்கிறாருங்க. அதாவது உங்களுக்கு
உங்களுடைய தாயார் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. அதேபோல நீங்க கல்வி படிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. நீங்க ஒரு வேலை செய்றீங்க, தொழில் செய்றீங்கன்னா, உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த ஒரு குரு இருப்பார் இல்லைங்களா? அவரு உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாருங்க. ஆகையால நீங்க அவங்கள நமஸ்காரம் பண்றது, கால்ல விழுறது தப்பே கிடையாதுங்க. ஆகையால நீங்க அவங்கள பார்க்கும்போது மரியாதையாக அவங்களுக்கு வணங்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. அதேபோல நம்ம சொன்ன மாதிரி, உங்களுக்கு புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வி ஆற்றல் கொடுப்பாருங்க. அதேபோல மேச ராசிக்காரர்கள் தாய் மீது ரொம்ப அக்கறையும், பாசம் உடையவர்களாக நீங்க இருப்பீங்க. அடுத்ததா நீங்க எப்பவுமே ஏதாவது ஒரு வேலைய செஞ்சோ, இல்ல ஒரு பிசினஸ் அந்த மாரி பண்ணி தான் உங்க வாழ்க்கைய நீங்க டெவலப் பண்ணிக்குவீங்க. அந்த ஆற்றல் உடையவங்களும் நீங்க தாங்க. அதேபோல உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மூலமாக அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அமைப்புகள் குறைவா தாங்க இருக்கு. ஆனா மற்ற ராசிக்காரர்கள விட நீங்க மேச ராசிக்காரர்கள் எப்பவுமே நேர்மையாக உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நீங்க தாங்க. அதேபோல கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்களும் நீங்க மட்டும்தாங்க. அடுத்ததா 5வது வீடாக சிம்மராசி வருதுங்க. அதுக்கு அதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறதுனால, மேச ராசிக்காரர்கள் சூரிய பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனாலயும், நீங்க எப்பவுமே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறது மிக மிக அவசியங்க. எந்த ஒரு வேலைய செய்யறதும் சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்றது மிக மிக அவசியங்க. அது உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குங்க. அதேபோல சூரிய பகவான் பலமாக இருக்கிறதுனால, உங்களுக்கு அரசு வேலைகள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல்கள், பதவி உயர்வு, இன்கிரிமெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இது கிடைக்கிறதுக்கும் நீங்க தினமும் அதாவது குலதெய்வத்த வழிபாடு செய்யறது மிக மிக அவசியங்க. அடுத்ததா 6வது வீட்டுக்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறதுனால, அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் நீங்க சரியா கவனிக்க மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு சளி இருக்குன்னு தெரியும். இதுக்கு நிவாரணம் என்ன பண்ணா அது குணம் ஆகும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க அத செய்ய மாட்டீங்க. ஆகையால உங்க உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் நீங்க அக்கறை காமிக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. அதேபோல நீங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. கண் முழிச்சு ஓவர் டைம்லாம் கூட ஒர்க் பண்ணுவீங்க. சாப்பிடாம, தூங்காம இப்படிலாம் இருப்பீங்க. ஸோ ஆகையால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில நீங்க மெயினா அக்கறை காமிக்கணும். அடுத்ததா 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக துலாம் ராசியில சுக்கிர பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால, பொதுவா இந்த மேச ராசிக்காரர்கள் ரொம்பவே ஆசை அதிகமாக கொண்டவர்களாக நீங்க இருப்பீங்க. நல்ல நீட்டா உடை, ஆபரணங்கள், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நம்ம ஏற்கனவே சொன்னோங்க இல்லைங்களா? டிப் டாப்பா இருப்பீங்க. நல்ல ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸு யார்கிட்டடா கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரர்களே உங்ககிட்ட தான் கத்துக்கணும். அந்த அளவுக்கு நல்ல நீட்டா இருப்பீங்க. அதேபோல ஒரு பொருள வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா, அது எப்படியாவது அது வாங்கிருவீங்க. அதாவது மேச ராசிக்காரர்களுடைய ஆசைகள் கட்டுக்கடங்காத ஆசைகள் அப்படின்னு இதற்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மேச ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆசை அதிகமாக இருக்கக்கூடியவங்க. இந்த 12 ராசியில ஆசை அதிகமாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க. அதேபோல உங்க வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்துல ரொம்பவே எதிர்பார்ப்பு இருப்பீங்க. அதாவது எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு நல்ல கணவன் அமையணும், ஒரு நல்ல மனைவி அமையணும், ஒரு நல்ல ஜாப் இந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ம கனவு காணக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அடுத்ததா 7ஆம் வீட்ல சூரிய பகவான் நீச்சம் அடையறாருங்க. அதாவது துலாம் வீட்ல சூரிய பகவான் நீச்சம் அடையறாருங்க. அப்ப நீங்க எப்பயுமே எல்லாரையுமே அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதாவது உங்க குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்யற இடமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நான் எனக்கு கீழ தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அதேபோல ஆயுள் பலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததா சனி பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறதுனால, மேசராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஆயுள் பலம் அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா கலஸ்திரஸ்தானத்துல சனி பகவான் உச்சம். அப்ப மேசராசிக்காரர்களுடைய ஆயுள் கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க. அடுத்ததா 8ஆம் வீட்டுக்கு அதாவது 8ஆம் வீடாக வந்து விருச்சிக ராசி, செவ்வாய் பகவான் அதிபதியாக வரதுனால, நம்ம ஏற்கனவே சொன்ன போன மாரி உங்க உடல் நலத்த பொறுத்தவரைக்கும் நீங்க மறுபடியும் சொல்றேங்க, அக்கறை காட்டணுங்க. அதேபோல நீங்க வீடு, நிலம், பூமி, வண்டி, வாகனம் இதையெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவான் உறுதியாக சப்போர்ட்டிவாக இருப்பாருங்க. ஆனா உடல் நலத்துல நீங்க அக்கறை காமிக்கணுங்க.
இருந்தாலும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. அடுத்ததா 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவான் பார்க்குறாருங்க. அதாவது குரு பகவான் இருக்கிறாரு. அப்ப மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு கல்வி, தொழில் இது எல்லாத்திலயும் முன்னேற்றம், ஒரு நல்ல உறுதுணையான ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு முழு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால, நீங்க குருவ வழிபாடு செய்யணும். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், உங்களுக்கு தொழில், வேலை இதெல்லாம் உங்களுக்கு யார் கற்றுக் குடுக்குறாங்களோ, அந்த குருமார்கள நீங்க வழிபாடு செய்யுங்க. உதாரணமா, ஒரு தொழில் உங்களுக்கு யார் கத்துக் குடுக்குறாங்களோ, அவங்க கிட்ட நீங்க போய் நமஸ்காரம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததா 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் வர்றதுனால, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் லேட்டா தான் அமையுங்க. அப்படி லேட்டா அமைஞ்சாலும், லேட்டஸ்ட்டா, பெஸ்ட்டா அமையுங்க. நல்ல உங்களுக்கு ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக தான் அமையுங்க. அடுத்ததா 11ஆம் வீட்டுக்கு இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரன் வர்றதுனால, உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அந்தஸ்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை லைஃப் செட்டில் ஆகும் இல்லைங்களா? ஒரு அந்தஸ்து, பணம், பெயர், புகழ், மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுப்பாருங்க. அடுத்ததா 12வது வீடாக வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மீண்டும் வரதுனால, மீன ராசியில இருக்கிறதுனாலயும், மேச ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு கல்வி, அப்புறமா வெளிநாட்டில போய் படிக்கிறது, வேலை கிடைக்கிறது, உங்களுக்கு வெளிநாட்டில வீடு வாங்குறதுக்கான யோகம், இது எல்லாமே உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டுங்க. ஆகையால மற்ற ராசிய கம்பேர் பண்ணும்போது மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாங்க. ஆகையால மேச ராசிக்காரர்களே, இன்னும் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமைந்திட, நீங்க வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்புங்க. ஆக்சுவலா மயிலாடுதுறையில வைத்தீஸ்வரர் ஆலயம் இருக்குங்க. அங்க சென்று நீங்க வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பு. அதேபோல உங்களுக்கு கடவுள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால, முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்புங்க. திருச்செந்தூர் சென்று நீங்க வழிபாடு செய்யறது மிக மிக உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குங்க. அதேபோல முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு வெள்ளை நிற ஆடைகளை அணிவது மிக சிறப்பாக இருக்குங்க. அதேபோல நீங்க எங்க போனாலும் சரி, சந்தனம் இட்டு செல்வது மிகவும் உகந்ததாக இருக்குங்க. வேற எந்த ஒரு பரிகாரங்களோ எதுவும் தேவைப்படாதுங்க. நீங்க வைத்தீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க. அதேபோல திருச்செந்தூர் ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உண்டாகுங்க. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.